வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனிமையான வாழ்வுக்கு இன்றியமையாத சாதனம். இனிமையாக வாழணும் அப்படின்னா இன்றியமையாதது அப்படின்னு அதிலே சொல்லிட்டான் யோக நெறி. அப்போ யோக வாழ்வில் தான் நமக்கு இன்பமான இனிமையான வாழ்வு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இயங்கிட்டுருக்கு, அதுதான் இறைநிலை. இப்போ அறிவு நிலை படிகளில் நமக்கு தெரியும், நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். அந்த நம்பிக்கை தான் இறையுணர்வு. அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இயக்கிட்டுருக்கு. நம்மளை மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கிட்டுருக்குது அதுதான். இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கெல்லாம் மூலம் அதுதான். அப்போது சக்தியாக இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற இறைநிலை தான் எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்குது, எல்லாத்தையும் தனக்குள்ளே ஊடுருவும் அனுமதிக்குது. அதனால தான் அதை நம்ம பாய்ம பொருள்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் அண்ட சராசரத்திலிருந்து மனித பிறவி வரைக்கும், ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் அத்தனை உள்ளேயும் இருக்கிறது இறைநிலையே. அதனால தான் மதங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, தன்னை ஒழுங்குபடுத்தி ஒருத்தன் ஒழுக்க நெறியோடு வாழணும் அப்படிங்கிறத கற்பிக்கிறது தான் மதம். அது இறைநிலையிட்டிருந்து கற்றுக்கிட்டது தான். அப்பேற்பட்ட இறைநிலை நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அதுவே தான் நம்ம தான் அதுவாக இருக்கும். அதனால தான் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அந்த நிலையை நாம் உணர வேண்டும் என்றால் யோக நிலையை சரியான முறையில் நம்ம பயிற்சிகளை கையாள வேண்டும். அப்படி செய்தால் இனிமையான வாழ்வுக்கு இன்றியமையாதது இந்த யோகமே. அப்படி நாம் செய்யும் பொழுது தான் நமக்கு ஞானம் கிட்டும். அந்த ஞானத்தை பெற்று வாழ்வில் சிறப்பாக வாழ முயல்வோம். வாழ்க வளமுடன்.